ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 9/10/2023 15/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு இப்பொழுது பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார். சிம்மத்துல சுக்கிர பகவானும், கன்னியில சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும் இருக்கார். துலாத்துல செவ்வாய் பகவானும், மகரத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும், மீனத்துல ராகு பகவானும் இருக்கார். இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இது. இப்போ இந்த வாரத்தில் உண்டான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி 11/10/2023 சந்நியாஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லுவா. சந்நியாஸ்த மகாலயம்னா என்ன அப்படின்னா, வீட்டில் ஒருத்தர் சன்னியாசியாக போய் அவர்களுக்கு வாரிசு இல்லாமலோ, அதாவது அவர் யங் ஏஜ்லேயே சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடியது துவாதசி திதியில புரட்டாசி மாசம் தேய்பிரை துவாதசியில அவருக்கு இந்த மாலைய பட்சத்தில் செய்யணும். 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். அதற்கு பிறகு அமாவாசை உங்களுக்கு 14/9/2023 மகாலய அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா. எல்லா பித்ருக்களுக்கும் கம்பல்சரியா இந்த வாட்டி எல்லாரும் போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க. அதை தவிர உங்களால் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த மாலை அமாவாசையில் 15ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பிரதமையில் ஆரம்பிக்கிறது. அதனால் கோலி படிக்கட்டு அமாவாசையிலேயே பேருக்குன்னு வச்சுட்டு பேருக்குன்னு 1-2 இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்தே அந்த இது ஆரம்பிச்சிருவா. சரி, இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல வரும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ இந்த வாரம், அதாவது 9/10/2023 இருந்து 15/10/2023 வரை மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். திக்பலம் பெற்றிருக்கிறது அது ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடியது. அதனால் உங்களுடைய இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவானின் பார்வையில், அதாவது 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 8-12 அதீத சுபத்துவம் பெறதுனால வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற இந்த வாரத்தில். எதிரிகள் அற்ற நிலை. புதுசாக வீடுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுக்கிர பகவானே 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் இந்த வாரம், அதாவது 9/10/2023 15/10/2023 வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார். அவர் 10ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் போய் ஆட்சியாக இருக்கிறதுனால இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் தேதி காத்தால் 8:30 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணி வரலும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். ஏன்னா குருவும் சந்திர பகவானை பார்க்கறதுனால கஜகேசரி யோகம்னு சொல்லுவாள். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பார்க்கறது பெரிய ஏற்றம், அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இதன் மூலியமாக உங்களுடைய செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னலாடை, அதுவும் இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு, ஒயிட் கலர் கிளாத்ஸு, இந்த கிராசரி ஸ்டோர்ஸு, இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு இதெல்லாம் வச்சிருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணியிலிருந்து 15ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சூரியன், சந்திரன்,
புதன் மற்றும் கேது 4 கிரகங்கள் இருக்குது. இந்த 4 கிரகங்கள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா அமாவாசை யோகம் வேறு இருக்குது. புத பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திருகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு யோகம் இருக்குது. நிச்சயமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிற்கு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டிலிருந்து விசா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில், அதாவது 15ஆம் தேதி கார்த்தாலிருந்து 17ஆம் தேதி வரலும் வந்து பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர மங்கள யோகம் இதெல்லாம் அமையிறதுனால பெரிய விசேஷம். புதிய வீடு வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீட்டுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அலங்காரத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது. பொதுவாகவே இந்த வாரம் வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டமான வாரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியை போய் சேவிச்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். சுக்கிர பகவானுக்கு ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரம், அதனால் ஸ்ரீரங்கம் போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வர்றதும் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.